பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன் வணக்கம். நிறைய பேசியிருக்கிறோம், நம்ம நேர்பட பேசு விவாதங்களையும் இது குறித்து விவாதிச்சிருக்கிறோம். செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? நிச்சயமா செங்கோட்டையன் அவர்களுக்கு 2 வாய்ப்புகள் இப்ப உருவாயிருக்கு. ஒன்று தாவேக அணி, இன்னொன்று திமுக அணி சார்ந்து கூட அவர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய கவனம் இருக்கிற விதமா அவர் திமுகவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் அவர் நீண்ட நெடுங்காலம் அதிமுக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று தன் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்தவர். அப்ப இதை ரெண்டா பேசிடலாம் திரு சுவாமிநாதன். ஒருவேளை திமுகவில் இணைகிறாருன்னா என்ன தாக்கம், யாருக்கு என்ன செய்தி, நெருக்கடி, அதை சொல்லிருங்க. ஒருவேளை தாவக போறனா அதை அடுத்து பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கி அவர் நகர்ந்தார்னா அது அதிமுகவுக்கான நெருக்கடி குறைஞ்சிரும். ஏன்னா அவர் ஒரு திமுக பக்கம் நகர்ந்துட்டார். எப்படினாலும் திமுக வெர்சஸ் அதிமுக என்பதுதான் களம். அப்படி இருக்கிற பொழுது அவரால் அதிமுக பெரிய சேதாரம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கூட தமிழக அமைச்சரவையில 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியில் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கிற சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் உட்பட. சோ இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நேரடியா அவர் திமுக பக்கம் போயிட்டாருன்னா அது அதிமுக வெர்சஸ் திமுக, அது ஒரு துரோகம் அப்படிங்கக்கூடிய புள்ளியில. திரு மனோஜ் பாண்டியனும் ரொம்ப ரீசெண்டா தான் திமுகவில் இணைஞ்சாரு. அப்பவே செங்கோட்டையன் அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தது. ஒருவேளை அவர் திமுகவுக்கு போறதுன்னா அப்பயே போயிருப்பாருல? இல்ல, அப்பயே போயிருப்பாரு. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அவர் ஏன் முந்தின நாள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்? இங்க இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தவர் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் 15ஆம் தேதி கெடு கொடுத்திருக்கிறார். டிசம்பர் 15 அறிவிக்கிறேன் இருக்காரு. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள், அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய அளவுல ஒரு வரவேற்போட கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் தெரியுது. அந்த நாள்ல அந்த ஒரு இணைப்புலா நடந்துச்சுன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலோ முக ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலோ நடக்கிற பொழுது அந்த செய்தி ஒரு பெரும் செய்தியா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஒன்று. அதனால் அந்த சந்தேகம் வருது ஒன்று. இன்னொன்று, கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே திமுக எதிர்ப்புல தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சோ அவர் அந்த புள்ளியை யோசிச்சு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே புள்ளியில காய் நகர்த்தினார்னா அவருக்கு நேரெதிர் துருவத்துல இன்னைக்கு நானும் ஒரு முதல்வர் ரேஸ்ல இருக்கேன், திமுகவையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா பக்கம் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன தாக்கம் இருக்கும்? அதுதான் பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க திமுக பக்கம் அவர் போனா கூட அது ஒரு சிறிய அளவுல சேதத்தை தான், அந்த தொகுதிக்குள்ள மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் செங்கோட்டையன் அவர்களால. அதே அவர் தாவேக்கா மாதிரியான தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னா அவர் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தையே வடிவமைத்தவர். பல ஊர்கள்ல போய் எப்படி பிரச்சாரம் பண்ணணும், ரூட் மேப் எப்படி போடணும், எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு வழி நடத்தினவர். சோ இப்ப கரூர் சம்பவம் போன்ற சம்பவங்கள்லாம் நம்ம பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துலதான் ஒரு பெரிய தொய்வு இருக்கு. மக்கள் ஓட்டு போட விஜய்க்கு தயாராக இருக்காங்க பல பகுதிகளில். நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர். அப்ப அந்த பிரச்சாரத்தை அல்லது விஜய் அவர்களை கடைக்கோடி வரை கொண்டு போறதுல ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா, இப்ப நம்ம ஒரு முறைப்படுத்தப்படாத கூட்டம். புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை தாவேக்கு போறாருன்னா என்ன சாதகம் சொல்லியிருக்கீங்க? நான் அதுல இன்னும் ஒரு அனுமானத்தை நான் கூட்டுறேன். என்னன்னா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாருங்க அப்படின்லாம் பெரிய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்த இபிஎஸ் அவர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் நம்புனாங்க, விஜய் வருவாரு அப்படின்னு நம்புனாங்க அப்படின்லாம் பேசியிருந்தோம். ஒருவேளை இவர் தாவேக்காக்கு போறாரு அப்படின்னா அப்படியே எதிர்நிலைப்பாடு இல்லையா? இப்போ இபிஎஸ்க்கு அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்காதா? இல்ல, நிச்சயமா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதுதானே செங்கோட்டையன் அவரோட அதிகபட்ச அரசியலா இருக்கு. அதுதானே நம்ம கடந்த காலங்களா பாக்குறோம். நீங்க செங்கோட்டையன் மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்ததை விட கடந்த சில மாதங்களாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே நம்ம வச்சுக்கலாம், தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி எதிர் அரசியல் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசியலை மட்டுமே செய்ய வேண்டிய நெருக்கடியில எடப்பாடியும் இருக்கிறதான அதிமுகவோட பலவீனமா பாக்குறோம். அப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தாருன்னா அவர் தாவேக்காவை நோக்கியும் நகரலாம். அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா இப்ப நீங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகாம இருக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாவும் செங்கோட்டையன் அங்க போனா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி எந்த பிள்ளையார் சொல்லி அவர் குறிப்பிட்டாரோ அதே பிள்ளையார் சொல்லியக்காகவே செங்கோட்டையன் அவர்கள் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கூட்டணி உருவாகாம ஒரு நெருக்கடியா கூட இவர் அங்க போன பின்பு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு அரசியல் களத்துல ஒரு ஓட்டு அரசியல்ல இவர் ஒரு தலகர்த்தரா மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில அது அதிமுகவை பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். அவர் தாவேக்கா பக்கம் நகர்ந்தாருன்னா. நீங்க திமுக பக்கம் போனாருன்னா அவர் கோபிச்செட்டிப்பாளையம், அந்த பவானி சாகர் போன்ற ஒரு சில தொகுதிகள்ல தான் அந்த தாக்கம் இருக்கும். ஆனா நீங்க ஒரு முறைப்படுத்தப்படாத கூட்டம் என்று விமர்சிக்கப்படுகிற ஒரு கட்சிக்கு ஒரு அனுபவமும் தலைமைத்துவமும் கொண்ட ஒருவர் போகும்போது அந்த இடம் கவனிக்கப்படக்கூடிய இடமா மாறிடும் தாவேக்கா. அது அதிமுகவுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய இடமா தான் அது இருக்கும். ரைட். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு.